கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்பஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜன் இந்த நாமத்துக்கே அப்படி ஒரு பலம் உண்டு. நீங்க பரீட்சை பண்ணி பாருங்களேன். ராமானுஜா 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 ராமானுஜான்னு சொல்லி பாருங்களேன். மனசுல என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கும் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பாசிட்டிவ் இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. இப்ப திருவிழா நாய் குறையாச்சுங்க, ஒரு குயில் கூவுறதுன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு குட்டி குழந்தை சிரிச்சதுன்னா ரொம்ப குஷியா இருக்கும். அந்த மாதிரி ராமானுஜா அப்படின்ற அந்த சப்தம் ரொம்ப விசேஷமான சப்தம். அதனாலதான் எல்லாரும் நிறைய பேர் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான் ஜபிக்கிறார்கள். ராமானுஜான்னு சொல்றதுக்கு ஒண்ணு ஐயங்காரா இருக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ராமானுஜர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜெகதாச்சாரியன். ராமானுஜர்னா பிராமண அப்ராமண ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் சொல்லலாம், சொல்லி பாருங்க. ராமானுஜன் நாமமே அவ்வளவு சக்தி அப்படின்னா இந்த ராமானுஜரை பார்த்து பேசி அவர் சிரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா உலகத்துல வேற என்ன வேணும்? மோட்சம் வேணுமா? ராமானுஜர் எதுக்க வரேன், நான் அவன் கூட ஒரு 1000 வருஷம் இருக்கேன் அப்படின்னா அப்பாடான்னு வாழ்ந்துடலாம் இல்லையா? நமக்கு வழி காட்டுறதுக்கு, நம்மளை கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போறதுக்கு ராமானுஜர் இருக்காருன்னா பல கோடி வருஷங்கள் பூமியில சௌக்கியமா வாழலாம், யோசிக்கவே வேண்டாம். அந்த பாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. எதுக்கு தெரியுமா இந்த டாபிக் சொல்லிட்டு இருக்கோம்? ராமானுஜரத்துல பேசணும்னு நீங்க ஆசைப்படணும். அப்ப ஒரு நாள் முதல்ல சொப்பனத்துல ராமானுஜர் வருவார். நீங்க பேசணும். நடக்குமான்னா பெண் பிள்ளை வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணி ஜபிக்கிற பல பேருக்கு அனுபவத்துல ராமானுஜர் காட்சி கிடைச்சிருக்கு. அதுக்காகத்தான் ரொம்ப விசேஷமா பொறுமையா சொல்லிட்டு இருக்கோம். பெண் பிள்ளை அழகா ஒவ்வொரு வாக்கியமா சொல்றா. 11வது வாக்கியம், பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல. அழகா ஒவ்வொரு வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அவ்வளவு அழகா ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போல, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போல. அனுபவிச்சோம் இல்லையா போன வாக்கியம். அடுத்த வாக்கியம், இவ்வளவு நேரம் எல்லாம் பக்தர்கள் ஆழ்வார்கள் இப்படித்தானே பேசிட்டு வரா. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையில 2 இடத்துல மட்டும் அவ்வளவு அழகா பெருமாளை தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்னு 4வது வாக்கியம் சொன்னா இல்லையா? இந்த வாக்கியம் இப்ப சொல்லக்கூடிய அடுத்த வாக்கியத்துல ரொம்ப அழகா சொல்றாள், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. இது ரொம்ப அழகான ஒரு வாக்கியம், ரசிக்க வேண்டிய ஒரு வாக்கியம். சொல்லும் பொழுது ராமானுஜர் கண்களை அகண்டு விரிஞ்சு போயிடுறது. சிஷ்யாலாம் ஒருத்தர் பார்த்துக்க, என்னப்பா சொல்ற அந்த பெண் பிள்ளை, எவ்வளவு தூரம் சொல்லின்றதெல்லாம் ஒரு அழகான விஷயம். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த வாக்கியம் ஒரு நியாயம் இல்லாத வாக்கியம் போல. ஏண்டா அப்படின்னா கண்ணன்னா பொய் நம்பி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல இருக்கு. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே முத்திர குத்தியாச்சு, கண்ணன் பொய்யன். எல்லா ஆழ்வார்களும் விட்டுருவோம். ஆண்டாள் ஒரு பாசுரத்தை சொல்றா நாச்சியார் திருமொழியில, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாளனை. ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. சம்பந்தம் இல்லாம பொய் பேசுறவன இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தேளா அப்படின்னு ஆண்டாள் கேள்வி கேட்கிறா. அந்த கிருஷ்ணனை பத்தி சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல. ராமானுஜர் அழகா புன்முறுவல் பூக்கிறார். ராமானுஜர் சிரிச்சு நீங்க பார்க்கணும், ராமானுஜருடைய குரலை கேட்கணும், ராமானுஜரோட நடந்து பார்க்கணும், ராமானுஜரோட பிரசாத ஸ்வீகரிச்சு பார்க்கணும், ராமானுஜரோட கோவில்கள்லாம் போய் பார்க்கணும், திவ்ய தேச யாத்திரை போய் பார்க்கணும். அது ஒரு சுகம். அச்சோ, ராமானுஜர் வாழ்ந்து 1000 வருஷங்கள் ஆயிடுத்து, கவலையே வேண்டாம்.
நீங்க பிரார்த்திச்சீங்கன்னா உங்களோட ராமானுஜர் வருவார், உங்க கிரகத்துல இருப்பார். இப்பயே திரும்பி பெண் பிள்ளை வாக்கியம்ன்ற அந்த ரகசியம் வழியாகவே ஒவ்வொரு நாளும் உங்க கிரகத்துக்குள்ள ராமானுஜர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். ராமானுஜர் அந்த ஒரு குறும்பு, ஏன்னா ராமானுஜன்ற அந்த வார்த்தைக்கு கிருஷ்ணன் ஒரு அர்த்தம் உண்டு, ராமனுக்கு அனுஜன். பல இடங்கள்ல கண்ணன் மாட்டின்றுவான். கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா லீலாசுகர் சொல்றார். ஒரு இடத்துல கண்ணன் மாட்டின்ட்டான் ஒரு கோபிகை கிட்ட. அவள் கேட்கிறா, கஸ்துவம் பாலக, யாரா பயலேனி அப்படின்றாளாம். எங்கேயாவது வம்பள மாட்டின்ட்டா சேஃபா அவன் சொல்லுவான், அகம் பலானுஜக. சில கோபிகளை சொல்லுவான், அகம் ராமானுஜன் அப்படின்னு. நான் ராமனுடைய தம்பி, அனுஜன்னா தம்பி. நான் ராமானுஜன் அப்படின்னா, ராமானுஜன்னா லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவாளே ராமானுஜன் சொல்லலாம், கண்ணனையும் ராமானுஜன் சொல்லலாம். ரொம்ப அழகா நம்ம நிகமாந்த மகாதேசிகர் கண்ணனுக்கும் ராமானுஜனுக்கும் உள்ள ஒற்றுமைகள் எல்லாம் சொல்ற. அந்த ராமானுஜத்துல அவர் சொல்றாளாம், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. கிருஷ்ணன் சத்தியம் பேசுவானோ? சத்தியம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். பாகவதத்துல கிருஷ்ண பிறந்துடுறான், லீலைகள் எல்லாம் பண்றான். முதல் தடவையா முதல்ல பகவான் உவாச்சன்னு ஒரு வாக்கியம் வரும். முதல் வாக்கியம் எங்க தெரியுமா? கண்ணன் என்ன மண்ணை தின்னுட்டான், வாயில போட்டுண்டாச்சு. யசோத வந்து கேக்குறா, கண்ணா மண்ணை தின்னியாடா? இதான் கண்ணன் பதில் சொல்றான். இதுதான் பாகவதத்துல முதல் வாக்கியம், கிருஷ்ணன் பேசுற வாக்கியம். என்ன தெரியுமா சொல்றான்? நாகம் பக்ஷிதவானம்ப, அம்மா நான் மண்ணே தின்னல. இத சொல்லிட்டு எல்லாரும் போய் சொல்றாமான்னுட்டான். பலராமர் கண்கள்ல துக்கம் அப்படியே வழியறதான். இவன் மண்ணை தின்னலன்னு சொன்னா பரவாயில்ல, நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டானேன்னு. அப்ப கண்ணன் பேசின முதல் வாக்கியமே பொய் தான். வெண்ணை திருடிட்டு நான் வெண்ணை தின்னலேன்னுவான். மாட்டை கொண்டு எங்கேயாவது வச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னுவான். எல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணல பொய் 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 பொய். இவ்வளவு தூரம் பொய் பேசியிருக்கான். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் உண்டு. இங்க வாடின்னு வேணும் ஒரு கோபியை, அவ வந்து நிப்பாளாம். அந்த நேரம் அவன் வேற ஒரு கோபியோட போயிடுவான். ஓ நான் அவன்கிட்ட சொன்னேனா மறந்தே போச்சே அப்படின்னு வேணும். வாய திறந்தா பொய் அப்படின்னா கண்ணன். ஆனா பெரியவாள்லாம் சொல்றா, அப்படி பொய் சொல்றவனை போய் தெய்வமா கொண்டாடலாமான்னா, இவனுடைய பொய்யெல்லாம் நம்ம பேசினோம் வச்சுக்கோங்களேன், நம்ம பேசக்கூடிய பொய்கள் எல்லாம் மறந்து போயிடுமா, நம்ம இடத்துல இருக்க பொய்த்தனம் எல்லாம் விட்டு போயிடுமா. கண்ணனுடைய பொய்யில சுயநலம் இல்லை, எல்லாம் நமத்தான் நன்மை. மண்ணை தின்னலேன்னு யசோத கிட்ட சொன்னான். யசோத வாயை திறந்து காட்டுடான்னு சொன்னான். கண்ணனும் சொப்பு வாயை அழகா திறந்து காட்டித்து. இல்ல கண்ணனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லை. யசோதைக்குதான் அவன் வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களையும் பார்த்தா. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? பொய் சொன்னாலும் அது அடுத்தவாளுக்கு தான் பிரயோஜனம். ஆனா இப்படி பொய் பேசுற கண்ணனை பார்த்து இவள் சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. சக்கரவர்த்தி திருமகனார் பேசின மெய்யும் கிருஷ்ணன் பேசின பொய்யும் நமக்கு தஞ்சம். வைஷ்ணவர்கள் சொல்லுவா, பெரியவாழ்லாம். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பேசினது மெய், கண்ணன் பேசின பொய்யும் நமக்கு தஞ்சம். அப்ப இந்த கண்ணன் எங்கேயாவது உண்மை பேசியிருக்கானா? நிறைய இடங்கள்ல பேசியிருக்கான் தெரியுமா? பாவம் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிறைய சத்தியத்தை பேசியிருக்கான். எங்கெல்லாம் பேசினா பார்ப்போமா? முதல்ல பகவத்கீதையில சத்தியம் சொல்றான். என்னடா சத்தியம்? நிறைய சத்தியம் சொல்ல வரான். ரொம்ப அழகான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். பகவான் ஒரு கேரண்டி கொடுக்கறான். என்னையே யார் விடாம நினைச்சுட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி கண்ணன் கொடுத்திருக்கான். இது பொய் இல்ல, சத்தியம். நினைச்சுட்டோங்களே, விடாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லுங்களே, எல்லா காரியத்தையும் கிருஷ்ணன் நினைச்சுட்டே பண்ணிட்டு வாங்கோளே, குடும்பத்தை கிருஷ்ண பிரசாதமா நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு வாங்கோளே, என்ன வரதோ எல்லாம் கிருஷ்ண கிருபைன்னு ஏத்துக்கோங்களே, எப்படி இருக்கும் தெரியுமா வாழ்க்கை? பரீட்சை பண்ணி பாருங்களே. சும்மா சொல்லலாம். அதுக்கு ஒண்ணு கையில ஜபமாலை எல்லாம் வேண்டாம், இப்படி உட்காந்துட்டு தான் சொல்லணும்னு இல்லை.
குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு இல்லை. எங்க வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா, யார் வேணாலும் சொல்லலாம். ட்ரெயின்ல போகும்போது சொல்லலாம், பஸ்ல போகும்போது சொல்லலாம், சமைக்கும் போது சொல்லலாம், பல் தேய்க்கும் போது சொல்லலாம், குளிக்கும் போது சொல்லலாம், ட்ரெஸ் உடுத்திக்கும் போது சொல்லலாம், ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கும் போது சொல்லலாம், உடம்பு முடியாம இருக்க பொழுது கூட சொல்லலாம், டிவி பார்க்கும் பொழுது கூட சொல்லலாம். இப்ப கூட சொல்லலாமே, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. சொல்ல 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 உங்க மனசு முழுக்க அவன் கிட்ட போயிடும். அப்ப அவன் சொல்ல, என்ன நினைச்சுட்டு இருக்கவாருடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்பேற்பட்ட உண்மை தெரியுமா? இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்பி பல பேர் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அதே பகவத்கீதையிலே பகவான் தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. நீ நடத்த சரணாகதி பண்ணு, உன்னோட பாவத்தை எல்லாத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், வருத்தப்படாது. காஞ்சி வரதராஜன் கையிலே எழுதி வச்சிருப்பார், மா சுச்சன்னு எழுதியிருப்பார், வருந்தாதே. அதுலயே பார்த்தோம், நம்ம ஒப்பிலியப்பன் இருக்காரோ, உப்பில்லாத அப்பன், திருவிண்ணகரம் திவ்ய தேசம் ஒப்பிலியப்பன், அவர் கையில திருப்பதி எழுதி வச்சிருக்க மாட்டார், ஆனா திருவடியை காட்டுவார், மாமேகம் சரணம் பிரஜ, என் திருவடியை பிடிச்சுக்கோடா. அப்பேற்பட்ட சத்தியம் கண்ணன். அதை கேட்டுட்டு கதறான் அர்ஜுனா, அர்ஜுன் கிருஷ்ணா உன் திருவடிகளை விட சொல்றியா, துக்கம் போயிடுமா, சரிடா. அந்த பகவத்கீதா வாக்கியம் எத்தனை பேர் வாழ்க்கையை காப்பாத்துறது. அப்ப கண்ணன் சத்தியம்தான் பேசினான். அவ்வளவு அழகா மகாபாரத யுத்தம் முடியறது. கண்ணன் கிளம்புறான். பாகவதத்துல மகாபாரதத்துல எல்லாத்தையும் இருக்கு. அப்ப அஸ்வத்தாமனுடைய அபாண்டவிய அஸ்திரம் வந்து உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித்தை தகிக்கிறது. மகாபாரதம் என்ன சொல்றான்னா, இந்த அஸ்திரம் தகிச்சு உள்ளுக்குள்ள அந்த குழந்தை செத்து போயிடுறது. செத்து போய் கரிக்கட்டையா கீழே விழறது, கரிஞ்சு போய் கீழே விழறது. அப்ப அசரீரி சப்தம் சொல்றது, நித்திய பிரம்மச்சாரி ஒருத்தருடைய திருவடிப்பட்டா இந்த குழந்தை உயிர் பிழைக்கும்னு சொல்றோம். நிறைய பேர் அங்க இருக்கா, நிறைய பேர் இருக்கா, நிறைய ரிஷிகள், சாதுக்கள், பிரம்மச்சாரிகள். ஆனா ஒருத்தர் கூட தைரியமா வந்து அந்த குழந்தை மேல கால் வைக்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா, ஒருவேளை மனசால யாராவது ஒரு பெண்ணிடத்துல வசப்பட்டிருப்போம், அதனால நமக்கெல்லாம் ஒரு பிரம்மச்சரியம்லாம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறாளாம். இது என்ன ஆச்சரியம், இவ ஒதுங்கி நின்றது கூட ஆச்சரியம் இல்லை. இப்ப கண்ணன் சொல்றான், நான் நித்திய பிரம்மச்சாரி, கை தூக்குறான். நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்லி அந்த கரிக்கட்டையான குழந்தை மேல கொண்டு காலை வைக்கிறான். சாதுக்கள்லாம் கோபமா பாக்குறா, என்ன அநியாயம். 16,108 பேரை கல்யாணம் பண்ணிண்டவன், கோபிகைகளோட ராசமாடினவன், இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கூணலா கூணி இருந்தாலும் அவளையும் நிமித்தின ஒருத்தன் குப்ஜை. இவன் சொல்றான், எனக்கு பெண் வாசனையே தெரியாது, எனக்கு பெண் அனுபவம் கிடையாது, நான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு கொண்டு காலை வைக்கிறான். அது என்ன ஆச்சரியம்னா, இவன் கால் பட்ட உடனே அந்த செத்து போன குழந்தை புழைச்சு விடுறது, தூக்கி வாரி போடுறது. எல்லாரும் கண்ணனை பார்த்து கேட்கிறா, ஏ கண்ணா, என்னடா அது எவ்வளவு பொய் சொல்லிருக்க, இந்த ஒரு வேற பொய்யா, ஆனா இது உண்மையா அந்த குழந்தை புழைச்சு விடுத்தே. கண்ணன் சிரிச்சான், பதிலே சொல்லல. மற்றவாள்லாம் சொன்னா, அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் மனசுல பந்தப்படல. நம்ம எல்லாம் மனசை கட்டிக்கிறோம் இல்லையா, நமக்கு சம்மந்தமே இல்லாதவரோட வீட்டை பார்த்துச்சா இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழணும், நமக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை. சமயத்தை யாருடைய மனைவியோ கணவனோ அழகா இருப்பா, பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு, நமக்கு என்னத்துக்கு இது, எல்லாத்துலயும் மனசை கட்டிக்கிறோம். ஆனா கண்ணன் 16,108 பேரோட குடும்பம் நடத்தினானோ, ஆனா மனசுல என்னுடையது அப்படின்ற மமக்கார அபிமானம் இல்லை. அதனால அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. மனசுதானே காரணம், சரிதானே? அப்ப அவன் சொன்ன சத்தியப்படி இந்த குழந்தை உயிர் பழைச்சது. திரௌபதி அவ சொல்றா அழகா, இந்த கௌரவ வம்சத்தை அழிச்சுட்டுதான் கூந்தல் முடிவேன்றா. கண்ணன் சொல்றான், ஏ கிருஷ்ணா, அவள் பேரும் கிருஷ்ணா தான், கவலைப்படாதேடி, உன்னுடையதான
சபதத்தை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்றான். கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் சரி, எது வேணா மாறும், நான் பண்ற சத்தியம் மாறாது திரௌபதி அப்படின்றான். அதே போல அழகா சுதாமா குச்சேலர் வர பகவான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்மாமி பிரயதாத்மனஹ. ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சத்தியம். அதனாலதான் அவர் கொடுத்த அவளை வாங்கி அவ்வளவு அழகா ரசிச்சான் பரமாத்மா. இதெல்லாம் சத்தியம் தானே. அப்ப அவ சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போதே. ஊரே ஒருத்தனை பொய்யன்னு முத்திர குத்தி வச்சிருக்கு. பீஷ்மர் வரைக்கும் நிரூபணம் பண்ணிருக்கார், இவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆனா இதை தாண்டி ஒருத்தன் நான் சத்தியம் பண்றேன் சத்தியம் பண்ணி நிரூபணம் பண்ணான்னா இந்த மாதிரி எல்லாம் முடியுமா? கிருஷ்ணனை போல யாராலும் முடியுமா? நான் என்ன கிருஷ்ணனா? யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. என்ன வாக்கியம் பாருங்க. கிருஷ்ணன் ஒரு கம்பாரிசன் கொண்டு வரா. உலகத்துல மத்தவா சத்தியம் பேசினது, ஹரிச்சந்திரன் ராமன் பேசினதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஊரே ஒருத்தனை பையன்னு முத்திர குத்தி வச்சிருக்கு, அவன் நான் சத்தியம்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு சத்திய விஷயத்தை பேசுற அளவுக்கு நான் என்ன கிருஷ்ணனா? கிருஷ்ணனோட ஒரு கம்பாரிசன், அவன் தான் எளிவனாச்சே. இவதானே சொன்னா, யான் அவன் சிறியவன் ஆழ்வார் சொன்னார்னு. அத ராமானுஜத்தை சொல்றார். ராமானுஜர் சிரிக்கிறார். ரொம்ப அழகு தெரியுமா? இந்த ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை, பல ஊர்கள்ல ராமானுஜர் மூர்த்தி இருக்கு. இந்த பிரசன்னம் பார்க்கணும். திருப்புட்குழியில ஒரு ராமானுஜர் உண்டு, கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். அது முகத்தை பார்க்கணும், சொல்லி குஞ்சலமா இருப்பார். இந்த சிரிப்பை பார்க்கணும், தூக்கிட்டு வந்துடலாமான்னு தோணும். போய் பாருங்க, திருப்புட்குழி திவ்ய தேசம், கொழுக்கு முழுக்கணும் ராமானுஜர். சரி, கிருஷ்ணனா ராமானுஜரை பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும். நல்லா கிருஷ்ணன மாதிரியே கொழுக்கு முழுக்கணும் ஒரு ராமானுஜர். இந்த சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், சான்ஸே இல்ல. ஆசமா என்னன்னு சொன்ன எல்லா பொய்க்கும் கூட சாட்சியா நின்ன பலராமன் இந்த ராமானுஜன். அவ்வளவு அழகா ருக்மிணி காதல் கடுதாசி அனுப்பின உடனே ததா அகமபி தச்சித்தோ நித்ராம் நாலபே நிஷின்னு சொன்னவன். நான் கூட ருக்மிணியை நினைச்சுண்டு தூங்குறதே இல்லை. சில இடங்கள்ல மறந்து போய் சத்தியம் பேசியிருக்கான் கண்ணன், அது ஒத்துண்டுதான் ஆகணும். என்ன இது எல்லாத்துக்கும் ஐ விட்னஸ் பலராமனான ராமானுஜன். அந்த ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல. கிருஷ்ணன் முதல்ல மண்ணை தின்னான் அப்படின்னு கோல் மூட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி யசோதை கிட்ட ஓடி போய் பதறி அடிச்சுட்டு சொல்லி கண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சு அம்மா மண்ணை தின்னான்னு கை காட்டின அந்த பலராமன் இந்த ராமானுஜன். இந்த ராமானுஜர் பலராமரா இருக்கும் பொழுதுதான் கண்ணன் சொன்னான், நான் சாப்பிடவே இல்லை, எல்லாரும் போய் சொல்றான் பலராமன் உள்படன்னு. அப்ப உடனே பலராமன் தான் யசோதை கிட்ட சொல்றான், அம்மா வாயை திறக்க சொல்லு, அப்ப மாட்டிப்பான் அப்படின்றார். பலராமன் சொல்றதை கேட்டுதான் யசோதை வாயை திறக்க சொல்றா. இவன் அப்படி இப்படி காதல் குச்சு குச்சுன்னு சொல்றானா. அப்ப உடனே கண்ணன் பார்த்தான், ரோஷமா அவனே சொல்றான், உனக்கு சந்தேகமா இருந்தா வாயை வேணா திறக்கிறேன் பாத்துக்கோமா அப்படின்னு விட்டானா. இது எல்லாத்தையும் கண் கொண்டு பார்த்த பலராமன் இந்த ராமானுஜன். அவன் வாயை திறந்த உடனே யசோதை 14 லோகங்களையும் உள்ள பாக்குறா. பார்த்துட்டு ஆன்னு மயங்கி நிக்கிறா. அப்ப கேக்குறான் பலராமன், வாயில மண்ணு தெரியறதா? மண்ணு தெரியறதா? குழந்தை, மண்ணு மட்டும் இல்லடா, ஆகாசம் தெரியறதுடா, சந்திரன் தெரியறதுடா, சூரியன் தெரியறதுடா, உள்ளுக்குள்ள ஒரு கோகுலம் தெரியறதுடா, அங்க ஒரு யசோதை தெரியறாடா, அங்க ஒரு கிருஷ்ணன் தெரியறாண்டான்னு புலம்பினாள். அன்னில இருந்து பலராமன் கேட்கிறார், டேய் என்னடா பண்ண அம்மாவ? அவன் வாயில மண்ணு இருக்கான்னு காட்ட சொன்னேன், நீ என்னடா பண்ண? அது ஒண்ணு இல்லைன்னா நான் வாயில என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டினேன். என்னடா இருக்கு வாயில பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம், அம்மா பார்த்தே குழம்பி போயிட்டா. என்னதான் காட்டினாய்? எனக்குள்ள இருக்க எல்லாத்தையும் காட்டினேன்னா. என்னடா காட்டினாய்? 14 லோகத்தையும் காட்டினேன்னா. ஆஹா, அதுலதான் யசோதா அம்மா பயந்து போயிட்டாளா? நன்னா கலாடா பண்றடா. டே கிருஷ்ணா, என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்லுடா, நான் பொய் சொல்லலேன்னு இப்படி அழுத அந்த பலராமன் இந்த ராமானுஜன். இவரிடத்துல இவள் சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ராமானுஜர் பலராமனாவே ஆயிட்டார். இந்த கைகள்ல திரிதண்டம் எல்லாம் பார்த்தா ஏதோ ஏற்கலப்பை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கா. பலராமன் தானே கையில எப்பொழுது ஏற்கலப்பைய வச்சுட்டு இருப்பார். அப்படி கம்பீரியமா நிக்கிறாராம்.
டக்குன்னு பார்த்தா கூரேசர் அவளுக்கெல்லாம் ராமானுஜன் பலராமர் மாதிரி காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு தோணி போயிடுது. இந்த பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை சொல்லி ராமானுஜரை பார்க்கிறா. ராமானுஜர் ஆச்சரியமா பார்க்கிறா. அடி பொண்ணே, என் காதுபட நான் பல பேர் இவன் பொய்யன்னு சொல்லி கேட்டவன். ஊர் முழுக்க கோபிகைகள்லாம் வந்து சொல்லுவா, யசோதே உன் பிள்ளை அநியாயத்துக்கு பொய் பேசுறான், எல்லா தப்பும் அவன் தான் பண்றான், எல்லா சேட்டையும் அவன் தான் பண்றான், பிள்ளைய கிள்ளி விட்டுடுறான், பானைய உடைக்கிறான், என் வீட்டுக்கார்ட்ட என்னமோலாம் சொல்லி ஏமாத்தி வைக்கிறான். ஒரு மருமகள் வந்து அழறா, எங்க மாமியார்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றான்டி. இது எல்லாம் பக்கத்துல நின்னுண்டு டெய்லி உட்காந்து இன்னைக்கு இவ கம்ப்ளைண்ட் பண்ணான்னு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்த பலராமன். அந்த பலராமன் இந்த ராமானுஜன். அவர் அழகா பாக்குறார். கண்ணனை பார்த்து சத்தியம்னு சொல்ற தைரியம் உனக்கு தாண்டி பொண்ணே. ஆழ்வார்களுக்கு கூட தைரியம் கிடையாது, சரிதானே? ஆழ்வார்கள் கூட இவன் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டார். புராண இதிகாசங்கள் யாரும் இவனுடைய பொய்ய மறைச்சு பேசவே இல்லை. ஆனா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இவள் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல, ஒரு கால் யான் சத்தியம் என்றேனோ ஹரிச்சந்திரனை போல, யான் சத்தியம் என்றேனோ ராமனை போலன்னா ஒத்துணுடான். இந்த கிருஷ்ணனுக்கான ரொம்ப நாள் ஆசையம். அப்ப கிருஷ்ண விஷயம் எவ்வளவு நன்னா தெரிஞ்சிருந்தால் இந்த வார்த்தை அந்த பெண் பிள்ளை சொல்லியிருப்பா இல்லையா? ராமானுஜன் அதுலதான் அசந்து போறா. பரவாயில்லையே, இவளுக்கு நன்னா பாகவதம், விஷ்ணு புராணம், பகவத்கீதை, மகாபாரதம் எல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கு. அதனாலே தான் இவ்வளவு அழகா இந்த பெண் பிள்ளை கிருஷ்ணனுடைய சத்தியத்தை பேசுறாள்னு சந்தோஷப்பட்டார். இனிமேல் யாராவது நான் சத்தியம், இந்த காலத்துக்கு வந்து தொண்டையை கிளியூ சத்தியம் சொல்லும், அப்பெல்லாம் இந்த வாக்கியத்தை நினைச்சுக்கோங்க, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. ராமானுஜர் எப்படி ரசிச்சிருப்பார். நிச்சயமா ஒவ்வொரு வாக்கியமும் நிஜமாவே தங்க எழுத்துக்கள்னாலே குறிக்கப்பட வேண்டிய வாக்கியம். இனிமேல் யாராவது பொய் சொன்னாலும் யான் சத்தியம் என்றேனும் கிருஷ்ணனை போலே ஜபிங்கோ. ஜபிச்சல்னா கிருஷ்ணன் உங்க காதோரம் வந்து பொய் சொல்லுவான், சத்தியத்தையும் சொல்லுவான். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.